கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இது பெரிய ஆபத்து இல்லையா? 2000 நீங்கள் தத்துட்டிங்கன்னா அப்புறமா நீங்கள் எப்படி ஒரு நல்லவனாவோ அல்லது நல்லாவோ செய்ய முடியும்? எதிர்மறை எண்ணங்களை எழுப்பி பிரச்சனைகளை தீர்த்துக்கணும்னா என்ன செய்யணும் நீங்கள்? அப்போ எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் எழுப்பணும் தானே. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஆப்போசிட் சைடில் யோசிச்சு பார்க்கணும்ல. சக்கரை அதிகமாக போட்டால் காஃபின்னா அவனு யோசிக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரியா? நீங்கள் அப்போ 2 இருக்கணும். எனக்கு 2 பிளவுபட்டு இருந்தால் தான் நான் வாழ்ந்துனுக்கிறேன். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. நீங்கள் கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். அப்போ 2 இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? 2ஆக இருந்து பழகி பழகி சரியாகி ஒன்றா அதுவே என்ன ஆகிடும், மாறும். நீங்கள் 2ஆக இருக்கிறதுனால தான் நீங்கள் பெரிய ஆள் ஆக முடியும். இல்லைன்னா என்ன ஒன்றா ஆனவனும் 2 வாட்டி 2ஆக பேசிப்பான். அதான் அழகு. குரு எங்கே விசேஷமாயிட்டாருன்னா 2ஆக அவர் ஆகாமல் எதிராளியே 2வது ஆளாக வச்சுக்கிறாரு. அவர் தான் அவருக்கே பேசிக்கிறாரு. அவர் ஆக்சுவலாக நான் எனக்கு தான் பேசிக்கிறேன், உங்களை ஒரு சந்தர்ப்பமாக்கிக்கிறேன். நான் தான் வெளியே பார்க்குறேன். என்ன எனக்கு ஒரு கேள்வி எழும்ப மாட்டேங்குது, எல்லாம் தீர்ந்துச்சு. அதனால் உங்களை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறேன்? எனக்கு என்னால் 2 ஆக முடியல. ஒன்றாயிட்ட உடனே எனக்கு 2வது ஒன்று தேடுறேன். எங்கே தேடுறேன்? வெளியே தேடுறேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ 2ஆக தான் இருக்கணும். நீங்கள் 2ஆக தான் இருக்கணும், 2ஆக தான் இருப்பீங்க. குருவும் அப்படி தான். அவர் 2வது ஒன்று அவருக்கு இல்லாத போனதுனால என்ன செய்கிறாருன்னா வெளியே என்ன பண்ணுறாரு, 2வது ஒன்றை எதிர்பார்க்குறாரு. அப்போ தான் என்ன பண்ண முடியுது, அவரால் பேச முடியுது. அப்போ ஒன்றாகணுன்ற முயற்சின்றது பெரிய அசிங்கமானது. ஒன்றாகிறதுனா நீங்கள் பேசவே மாட்டீங்க, அமைதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? பேசி முடிவுக்கு வாங்க முதல்ல. 2ஆள்னா எப்படி பேசி முடிவுக்கு வருவீங்க? பொய்யாயிடும். தூங்கும்போது நீங்கள் ஒன்று தான், எழுந்துக்கிறதுன்றதே 2வது தான். தூங்கும்போது இருந்தது ஒன்றுமே செய்யாதது, எழுந்துக்கும் போது வந்தது ஒன்று செய்கிறதுல 2-3 ஏன் ஆச்சுன்னா அந்த அமைதியை, அந்த நிர்மலத்தை, அந்த சாந்தத்தை, அந்த சொரூபத்தை, அந்த மௌனத்தை, அது அந்த உண்மையை கடந்து நான் ஏன் வெளியே வந்துட்டேன், நீ ஏன் கேட்டுனுக்கிற? வெளியே வந்து தானே இந்த சமூகத்தில் வாழ முடியும். இல்லைண்ணா வாழ முடியும். எப்படி எதிராளி என்ன கேள்வி கேட்பான்ற ஒரு கேள்வியோடு போனால் தான். ஏன் நான் வெளிநாட்டுக்கு போனால் கடவுச்சீட்டோட போயின்னுக்கிறேன்? நான் மட்டும் தானே போயிடணும், கடவுச்சீட்டு ஏன் எனக்கு கூட 2 தானே. அப்போ நான் மட்டும் போனால் விட்ருவானா என்ன? நான் தாங்க நான் அப்படின்னா விடமாட்டான். கடவுச்சீட்டு இல்லைன்னா கூட அந்த இடத்துல விட்றான்னா அவன் எனக்கான படத்தை பிடிச்சி வச்சுக்கிறான், பயோமெட்ரிக் எடுத்து என்ன பண்ணிக்கிறான். அப்போ அங்கே 2 இது, எங்கேயுமே 2 இருக்கும். இல்லைண்ணா சாத்தியில் 2வது ஒன்று தான் எனக்கு சான்றாக இருக்குது. அப்போ நான் உள்ளேருந்து பேசுகிற விதம் ஒன்று இருக்குது பாருங்கள், அது சரியாக இருந்தால், அந்த ரிதம் சரியாக இருந்தால் நான் வாழ்க்கையில் ஒன்றாவே வாழ்ந்துன்னுக்கிறேன். உள்ளே பேசுகிற ஒன்று ரிதம் கெட்டு போனது எப்போ? அப்போ எனக்குள்ளே ரிதம் மாறலைன்னா ஒரு 2ஆக இருக்கணும். அந்த 2வது ஒன்று எப்படி இருக்கணும்? எனக்கு அடங்கி இருக்கணும், நான் சொல்லணும், அது செய்யணும். 2வது இல்லாமலாம் போகக்கூடாது. ஒரு வேலைக்காரத்தில் ஒருத்தர் என்ன கூட இருக்கணும். நான் இருக்கிறேன், எனக்கு கூட ஒரு வேலைக்காரங்கிறான். நான் இருக்கிறேன், எனக்கு அவன் வேலைக்காரன். எனக்கு நான் சொல்லுவேன் வேலைக்காரனை, துணியெல்லாம் எடுத்து வை, கடவு சீட்டு மறக்காமல் வை, போகிற வழியில் எதனா செலவாகும் காசுக்கு வச்சுக்கோ, இந்த இடத்துக்கு போகிறேன், இங்கே என்ன பொருள் கிடைக்கும் அதை வாங்கு. இதெல்லாம் யார் ஒன்றா இருந்தால் என்ன செய்ய முடியும்? தோன்றது 2வது தான். ஒன்று அமைதி, இன்னொன்று தோற்றம். 0 1 அவ்வளோதான். 0 1 இல்லைனாக்கா எதையுமே செய்ய முடியாது. வெறும் 0 எதையும் செய்ய முடியாது. ஒன்று தேவைப்படுது. ஒன்று தேவைப்படுதுன்னா 0 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்றுக்குள்ளே 0 மறைஞ்சி இருக்குது. 1ஆ வருது எப்படி அப்படின்னா 0வாக இருந்த நீ 1ஆ இருக்கிற. 1ன்றதே இங்கே 2 தான். மனுஷனாக வந்துட்டல. ஒரே ஆப்ஷன் தான் உனக்கு 1 இல்லாமல் ஆயிடுதுன்னா சமாதி தான், லாஸ்ட்டு எண்டு. வேறு வழி இல்லை. இங்கேருந்தே பழகு. ஒன்றும் இல்லாத கூட நான் எவ்வளோ யோசித்தாலும் அதுதான் மனம் அடங்குறதுன்றதான். எவ்வளோ யோசித்தாலும் நடக்குது தான் நடக்கும். இறைவா உன் சித்தம் தான், நீங்கள் என்ன பண்ண போகிற, நிறைவேற்ற போகிற. இந்த மனம் ஏதோ தந்திரங்களை பண்ணின்னு பேசி கிடைக்குது. எப்படி இருந்தாலும் நீ என்ன பண்ண போகிற? ஒரு நண்பர் சொன்னார், கடவுச்சீட்டு கீழ்ச்சி போட்டு டேமேஜ் 2 சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க ஊருக்குன்னு. இந்த மாதிரி தப்பெல்லாம் கூட நீங்கள் எல்லா பேப்பரையும் கரெக்டாக வச்சுருந்தா கூட உங்கள் ஆட்டிடியூட் சரியில்லைன்னா, கோபமாக பேசுகிறீங்கன்னா, நீங்கள் ஒரு மனுஷனை மதிக்கலைன்னு சொன்னால் உங்களை என்ன பண்ணிடலாம்? என்ன வேணா செய்யலாம். அதனால் நீங்கள் என்ன செய்ய முடியாது. அதனால் 2ஆக இருந்து சரியாக்கின்னு போங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? உள்ள ஒருத்தருக்கு இருந்தால் தான் வாழ்ந்துங்கிறோம். அவன் சரியாக பேசலைனாக்கா, ஒரு மனுஷனை கூட நான் ஏன் பேசலைன்னா அந்த 2வது ஆள் நம்பி தான். நான் பேசிட்டு வந்துட்டு பேருக்கு அவன் பேசுவான். அவனை கூட நீ கேட்டு தானடா அவன் சொன்னதெல்லாம், ஏன்டா இப்படி நான் அந்த 2 யார் சொல்ல போகிறான்? உனக்குள்ளே ஒருத்தங்க இருந்துங்கிறான், அவன் தான். அவனை நம்பி தான் என்ன பண்ணுகிறேன், நான் பேசிங்கிறேன்.
நான் பேசும்போது உள்ளேருந்து ஒருத்தன் சொல்லி கொடுத்தானா இல்லை, சொல்லாமங்கிறான் இல்லை, அது பிரச்சனை இல்லை. நான் நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறபடியே பேசுகிறேன் அப்படின்னா நான் ஒன்றும் ஆயிட்டேன்னா நான் அந்தளவுக்கு உண்மையாயிட்டேன், அவ்வளோதான். உண்மையாயிட்டேன். ரெண்டாவதுக்கு பேசி பேசி ஒரு முடிவுக்கு வந்ததுனால பேசலை. நானும் முடிவுக்கு வராத ஒரு பிரச்சனை இருந்தால் வெளியே போய் என்ன பண்ணுவேன், தேடுவேன். ஒரு கேள்வி எனக்கு அதிசயமான ஒரு கேள்வி, இது வரைக்கும் எனக்கு உள்ளே இல்லாத ஒரு பதில் தெரியாது எனக்கு பதில்னா என்ன பண்ணுவேன், நான் போயிட்டு ரெண்டாவது ஆள்கிட்ட போய் கேட்பேன். அவன் என்ன சொல்லுவான், புக் ஏறுறா, கூகுள் பாடுறா, அதை பண்ணுறா, இல்லை திருமந்தத்தில் என்ன சொல்லி இது பாடுறா, சிவாகமம் சொல்லி வச்சுக்கிறாங்களா, அதில் என்ன சொல்லி வச்சு இது பாடுறா, திருமந்தனே ஒரு நாள் சொல்லியிருந்தாங்களே ஏன்டா பாரு, இப்படிலாம் ரெண்டாவது இருந்ததுனால தான் நான் பண்ணி வச்சுக்கிறேன். நான் புத்தகம் நான் இப்போ எழுதுனேன், நிறைய பேர் அமைதியாகிறேன்னு சும்மா பேசிக்கிறான், உள்ள என்ன பண்ணுகிறான். அதனால் நீங்கள் ரெண்டாக இருக்கிறது ஒரு வரம், அந்த ரெண்டாவது ஆள் அமைதியாகிறது யோகம். யோக சாதனை என்ன, நீங்கள் பண்ணு கம்முனே ரெண்டாவது ஆள் கம்முனு, ரெண்டாவது ஆள் இருக்கட்டும், அவர் ஓய்வு நிலையில் இருக்கட்டும், தேவைப்படும் போது என்ன பண்ணுங்க அவர் பேசுங்க. ரெண்டாவது ஆள் இல்லாமலாம் இருக்கக்கூடாது, இருக்கணும். ஆனால் அவர் விடிருண்ணேன் ஒரு வேலைக்காரனை போல் இருக்கணும். எப்போ கூப்பிட்டாலும் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். வேலை செய்யறதுக்கு தயாராகிட்டு தான் எழுந்துக்கினார் அவர். முதல்ல ஒன்றாந்தார், தூங்கின்னு இருந்தார், உள்ளேருந்து வேலைக்காரனா ஆகிட்டார், எழுந்துட்டார். எஜமானே நான் எழுந்துட்டேன். உடனே நீ என்ன பண்ணுற, வேலைக்காரன் பேச்சு கேட்டுன்னு எழுந்துட்டா போகிற பேசு. எழுந்து வெளியே வரணுமா இல்லையா? அப்போ என்ன பண்ணுற நீ எழுந்த உடனே, வேலைக்காரன் பேச்சு கேட்ட, அவன் எஜமான்ட்டான், அம்மா அவன் உன்ன ட்ரைவ் பண்ணுங்கிறான். இப்போ என்கிட்ட என்ன கேள்வி கேட்குற, அந்த ஆள் வானான்ற, அந்த ஆள் வேணும், ஒரு நல்ல வேலைக்காரன். அவன் இல்லைன்னா எழுந்துக்க மாட்டேன், ஒன்றாந்தா வாழ முடியாது, சமாதி தான் ஒன்றாந்தா. அப்போ தூங்கும்போது தூங்கிக்கோன்றேன் நான். விழிப்பு வந்தவொடனே வேலைக்காரன் எழுந்துக்கனான்னு அர்த்தம். நீங்கள் எழுந்து கொண்டீர்கள் என்பதே உங்கள் வேலைக்காரன் தான். ஆனால் நீங்கள் என்ன செய்யலை படுத்துன்னுக்கிறீங்கன்னா வேலைக்காரனுக்கு அடிமையாகிறீங்கன்னு அர்த்தம். நினச்சபடியெல்லாம் பேசுவேன்னா, நினைக்காத பேசுவேன்றது தான் புத்திசாலித்தனம். நினச்சிட்டு பேசக்கூடாது. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா ஒன்று யோசித்து என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அப்போ ஒன்றா ஆகணுன்றது தான். ஆனால் வேலைக்காரன் தானே இப்போ பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிறேன். நான் பேசுகிறவன் யார், இந்த வேலைக்காரன் இங்கே இந்த ஊரில், இந்த நாட்டில், இந்த மொழியில் பிறந்தவொடனே அந்த வேலைக்காரன் என்ன ஆகிட்டான், அந்த மாதிரியான வேலைக்காரன். தமிழ் பேசுகிற வேலைக்காரன் எனக்கு, ஹிந்தி பேசுகிற வேலைக்காரன் ஒருத்தருக்கு, இங்கிலீஷ் பேசுகிற வேலைக்காரன் ஒருத்தருக்கு. அவன் உள்ள இங்கிலீஷ் தான் பேசுவான், ஹிந்தி பேசுகிறவனே தான் பேசுவான், ஹிந்தி தான் பேசுவான். ஆனால் எல்லா மனுஷனும் யார் தான், ஒன்று தான். தூங்கும்போது அவன் என்ன பேசுவான், பேச மாட்டான். அப்போ ஒரு வேலைக்காரனை கடவுள் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு, வரமா குத்து வச்சுக்கிறாரு. நீங்கள் வேலைக்காரனை எஜமான ஆக்கிட்டு என்ன பண்ணுக்கிறீங்க, அந்த எஜமானனுக்கு எதனா பண்ணலாம். வேலைக்காரனை எஜமான ஆக்கிட்டு அவனுக்கு நான் பணிவாக இருக்குது அப்படின்னு என்ன கேட்குறீங்க. அதனால் ரெண்டாவது ஆள் நமக்கு தேவை. ஒரு சர்வெண்ட்டு நமக்கு என்ன எப்பவுமே வேணும். அவன் சொல்லுவான், சாக்ஸ் போடணுவான், பெல்ட்டு போட்டியான்னு கேட்பான், புரியுதானே சொல்லுவேன், பையெல்லாம் கரெக்டாக எடுத்துட்டியான்னு கேட்பான், பூட்டு குத்தாலே மதிவதி நீ சரியாக வச்சுக்கிறியா, வாரணும் முடிய என்ன பண்ணேன், இப்போ வேலைக்காரன் எனக்கு சொல்லினுக்கிறேன், நான் என்ன பண்ணுகிறேன். அப்புறம் அதனால் ரெண்டாவது ஆள் இருக்கணும். பட் எப்படி இருக்கணும்னா, அவன் எப்படி இருக்கணும், சரி கம்னு இருப்பானே, கம்னு இருக்கணும். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு, கம்முன்னு இருந்து கூட காமிச்சேன். பட் இது எப்படி வெளியே தெரியும், வேலைக்காரன் கம்முனுக்கிறான்ட்டு. வேலைக்காரன் ஆகிட்டான்றது தான் ஞானம் அஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். உங்கள் சர்வெண்ட் ஆகிட்டான்னா யார், பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய். நீங்கள் அவனை பெரிய ஆளாக்கி, பெரிய ஆள் ஆகட்டும், ஆனால் எவ்வளோ பெரிய ஆளோ அவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கு வேலைக்காரன். பயங்கர நிறைய நாலேஜ் உள்ள ஒரு ஆள் யார் உனக்கு, அவ்வளோதான். ஆக்சுவலாக ஒரு குரு உங்களுக்கு வேலைக்காரன், உங்கள் தேரை ஓட்டுறவன். அதனால தான் கிருஷ்ண பரமாத்மாவை அப்படி இருக்குது, அதெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. ஏன் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு அவனுங்கன்னா கட்டாயப்படுத்திடுது. அந்த வேலைக்காரனுக்கு கூலி கொடுக்குறீங்க நீங்கள், அந்த கூலி மதிமயங்க அவன் என்ன பண்ணுகிறான், வேலை செஞ்சுன்னுக்கிறான். அதனால் நீங்கள் என்னென்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல வேலைக்காரனா. ஏன்னா என்கிட்ட இருக்கிற வேலைக்காரன் தான் உனக்கும் வேலை செய்ய போகிறான். ஸோ இந்த மனம் தெளிவடையுது அப்படின்னா என்ன தெளிவாகிடுச்சின்னு கேட்டால், அது சொல்லும் நான் செய்ய மாட்டேன், நான் சொல்லும் அது செய்யும். புரியுதா? அப்புறம் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், வானா தூங்குனா தூங்கிடுவான், என்ன பண்ணேன் பேசுவானா தூங்கு, கம்முனிரு, ஒன்றாவ போகிறேன்னொடனே தூங்கிடுவான். புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்னே, இல்லைன்னா என்ன பண்ணுப்பான், என்ன தூங்க சொல்கிற நாயை வாடா, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுவா அப்படின்னு கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சுக்கலான்னு என்ன பண்ணுற. அப்போ அவனா வேண்டாம் உடனே உனக்கு. அப்போ 10 தூங்கலைன்னா யார் உனக்கு பெரிய ஆளாகிறாங்க, வேலைக்காரன் உன்னை என்ன பண்ணி வச்சுக்கிறான். அப்புறமா எஜமா என்ன ஆகிட்டான்னா வேலைக்காரனா தான் 10. ஏன் சாரி சார், என்ன பண்ணலாம், 6 மணிக்கு மேலே பேசிக்கலான்டா.
அப்படின்னா என்ன பண்ணி வருவார், ஐயோ பேச மாட்டியா, கூடுவோம் எதனா சொல்லி இல்லி கூடுவோம் ஆடா அப்படின்ட்டு. சரி என்ன பண்ணலாம், இன்னும் பேசி நீ என்ன முடிவுக்கு வர முடியும், யார் முடிவு அங்கே இருக்கிறாங்க இல்லை, புரியுதாண்ணா சார்? நான் காலைல கூட அதான் சொன்னேன், தூங்கிட்டியா என்ன வேணா நடுட்டோம், எதை கற்றுக்கா, வேறெல்லாம் நீ கற்றுக்குவாண்ணா, நீ கண்டிக்காண்டா நீ தூங்க கற்றுக்கணும்னு வச்சுக்க, என்கிட்ட இந்த கேள்வியை கேட்கவே வேணாம். வேலைக்காரன் இருக்கணும், நம்ம வேலைக்காரனா கூட தான் வாழ்ந்துன்னுக்குறோம், வேலைக்காரன் இல்லைன்னா வாழ இயலாது. பட்டன் போட்டியா இல்லையான்னு யார் கேட்குறது நம்மள, புரியுதா? அப்படி தானே? இந்த சட்டை இப்போ மடிச்சிக்கலாம், அப்புறமா நம்ம பிரிச்சு விடலான்னு யார், வேலைக்காரன் கவனமாக இருப்பான், அப்படி தானே? அந்த விசேஷமான வேலைக்காரனை சரியாக வேலை வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.